ஏய் ரெனி, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஜாஸ்மின் இருக்கால, அதான்ப்பா நம்ம ரெட் ரோஸோட சிஸ்டர் ஜாஸ்மின். அவ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு வச்சிருக்காளாம்ப்பா. அதை நம்மகிட்ட காமிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு ஒளிச்சு வச்சிருக்கா. அதை நம்ம என்னன்னு போய் கேட்போமா? என்னது, ஜாஸ்மின் கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒளிச்சு வச்சிருக்காளா? அதை எடுத்துட்டு வர வேண்டியது தானப்பா. நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல ரெனி, அவளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப சிம்பிளா இருக்கான். நம்ம இவ்வளோ கிராண்டா பண்ணிருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை காமிக்காம ஒளிச்சே வச்சிருக்கா. அப்படியா? அப்ப நானே ஜாஸ்மின் கேக்குறேன். ஏய் ஜாஸ்மின், இங்க வா ஒரு நிமிஷம். சொல்லுங்க ரெனிகா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் ஜாஸ்மின், நீ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சிருக்கியாம்ல, ஏய் அதை எடுத்துட்டு வாப்பா, நாங்களும் பாக்குறோம். அது வேணாக்கா, இருக்கட்டும். நம்ம தான் இவ்வளவு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிருக்கோம்ல. இப்போ நீ போய் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்துட்டு வர, சரியா? ரெனிகா, வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு. அதனாலதான் நான் இதை காமிக்காமலே வச்சிருந்தேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் பேப்பர்ல தான் பண்ணேன். அதுல நல்லா கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு ஒரு லேஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். அதான் இவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஏய், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னடி குறைச்சல்? இத முதவே நீ காமிச்சிருக்கலாம்ல, இவ்வளவு நல்லா இருக்கு. இத போய் மறைச்சு வச்சிருக்கியே. இல்லக்கா, அது இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, அதனாலதான்க்கா நான் காமிக்கல. இப்போ என்ன, இது உனக்கு சிம்பிளா இருக்கக்கூடாது, அவ்வளோதானே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பராக கிராண்டாக மாற்றிடலாம், ஓகேவா? மினி, அந்த கிளிட்டர் ஷீட் இருக்குல்லப்பா, அதை எடுத்துட்டு வாவே. ஏய் ரெனி, மேம்லாம் வரப்போறாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. இப்போ இந்த கிளிட்டர் ஷீட்லாம் வச்சு என்ன பண்ண போற? ஏய் மினி, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்ல. நம்ம ஜாஸ்மின் மட்டும் பாரு, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சிம்பிளாக இருக்குன்னு அவள் ஃபீல் பண்ணுறாள். அதனால இதை நல்லா கிராண்டாக மாற்றிடலாம்ப்பா. அதுக்கு தான் இந்த கிளிட்டர் ஷீட்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கிளிட்டர் ஷீட்டில் இது மாதிரி ஸ்டார் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகாது. அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தியா, நான் வரைஞ்சிட்டேன். இதை இப்போ கட் பண்ணணும், அவ்வளோதான். கட் பண்ணுறது தான் வேலை. இங்கே பாரு, நான் குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணேன்னா சூப்பராக நிறைய ஸ்டார்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டாரு, டைமண்ட், ட்ரையாங்கிள், சர்க்கிள், நிறைய ஷேப்ஸில் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? வாவ் ரெனி, நீ கூட சூப்பராக ஐடியா பண்ணுற. சரி ஓகே, என்கிட்ட கொடு. நான் இந்த கிளிட்டர் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே நானே பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? சரிப்பா. மினி, ஃபர்ஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் ஃபர்ஸ்ட் ஒட்டணும். மேலே ஒட்டினா அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பிங்க் கலர். இந்த சில்வர் கலர் இருக்குல்ல, அதையும் ஒட்டுப்பா. எல்லாமே நான் ஒட்டுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ஸ் ஒட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளு, டைமண்ட், அந்த ட்ரையாங்கிள், அது எல்லாத்தையும் இந்த ஸ்டார்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அங்கே ஒட்டிடலாம்ப்பா. அப்படின்னா தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரே கலர்ஸ் பக்கத்தில் ஒட்டாத, சரியா? ஏய் ரெனி, இதெல்லாம் நீ சொல்லணுமாப்பா? நம்ம எப்பவுமே அது மாதிரி தானே ஒட்டுவோம். மினி, ஒரே சைடில் ஒட்டாம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ஒட்டி விடுப்பா. அப்போ தான் ஃபுல்லாக அழகா இருக்கும், சரியா? எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கிளிட்டர் ஷீட்டோட டெக்கரேஷன் இருக்கணும். அது மாதிரி நல்லா ஃபுல்லா ஒட்டி விட்டுரு, சரியா? ஏய் ரெனி, நீ கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நான் ஒட்டிடுறேன், சரியா? சரி, கோச்சுக்காதப்பா. நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கு தான் நம்ம 3 கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கோம். 3மே ரொம்ப அழகா வந்திருக்கு, பாத்தியா? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணில. இப்போ பாரு. வாவ் அக்கா, இது நிஜமாவே நான் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ தானா? அப்படியே சூப்பரா இருக்குக்கா. சரி, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எங்கக்கா வைப்பீங்க? மினி, கொஞ்சம் எந்திரி. ரீட்டா, நீயும் கொஞ்சம் எந்திரிப்பா. எதுக்குப்பா எங்களை எந்திரிக்க சொல்லிட்டே இருக்க? நீங்க எந்திரிச்சாதானே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இங்க வைக்க முடியும், அதுக்காக தான் சொன்னேன். இப்போ அழகா இருக்கா? இந்த குடில் கிட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்ச உடனே சூப்பரா இருக்குல்ல? மேம் வர்றாங்க பாரு. வாவ் ஸ்டூடெண்ட்ஸ், என்னம்மா பண்ணியிருக்கீங்க? இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த இடத்தையே தலைகீழாக மாற்றிட்டீங்க. நிஜமாவே சொல்கிறேன், இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. யாருமா பண்ணது? மேம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் மேம் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணோம். நீங்கள் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் இந்த குடில் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைம்மா. நான் இந்த குடிலை கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த ஜீசஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்காரே, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? மேம், இங்கே பாருங்க மேம், இதுதான் ஜீசஸோட அப்பா ஜோசப் மேம். இவருக்கு டால் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம் மேம். இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவரோட ஹேர், இந்த தாடி, மீசை எல்லாமே நாங்கள் க்ளே வச்சு ரெடி பண்ணோம் மேம். அதே மாதிரி ஜீசஸோட மாம் இருக்காங்கல்ல, அம்மா, அவங்க தான் மரியா. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் மேம். இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்கள் தான் மேம் க்ளே வச்சு தான் மேம் ரெடி பண்ணோம். டால் மட்டும்தான் வெளியில் வாங்கினோம்.
வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி குடில் ரெடி பண்ணுறாங்கன்னா டால் எல்லாமே வெளியே தான் வாங்குவாங்க. பட் நீங்கள் எல்லாமே ஓனாக ரெடி பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்னோமேன் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இந்த பெல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பால் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குமா. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. இது என்னதுமா பாசி மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வாவ், குடியில் கூட நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்களே. வாவ், இது எல்லாமே ஸ்டார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர்மா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸு, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பங்களா எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாமே ரெடிமேடாக தான் வாங்குவாங்க. பட் அது கூட நீங்கள் ஓனாக பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, பங்களா கூட டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாரு, பங்களாவில் இருக்க இந்த ஸ்டார் ஸ்பெஷலி ரொம்ப அழகாக இருக்குது. பெல்ஸ்லாம் கூட வச்சுருக்கீங்க, க்யூட்டாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பதிலுக்கு நாங்களும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அது என்னன்னு தெரியணுமா? ஏய் மினி, அந்த சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? அதுவா, அது என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. அட போ மினி. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு